கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்கும் வகையில் சிறப்பு தடுப்பூசி திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளதற்கு மருத்துவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பெண்களை தாக்கும் புற்றுநோய்களில் 4வது இடத்தில் உள்ளது இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். கர்ப்பப்பை வாயின் செல்களில் யோனியுடன் இணைக்கும் கீழ்ப்பகுதியில் ஏற்படும் இந்த வகை புற்றுநோயால் இந்தியாவில் ஆண்டுக்கு சுமார் 1,00,000 பெண்கள் பாதிக்கப்படுவதாகவும் தமிழகத்தில் சுமார் 7,500 பெண்கள் பாதிக்கப்படுவதாகவும் தரவுகள் தெரிவிக்கின்றன. மனித பாப்பிலோமா வைரஸ் தொற்றால் பரவும் இந்த வகை புற்றுநோயால் பாதிக்கப்படும் பெண்களில் பெரும்பாலானோர் இறுதிக்கட்டத்தில்தான் மருத்துவமனைக்கு வருவதால் அவர்களில் 50 விழுக்காடு உயிரிழப்பிலேயே முடிவதாக புற்றுநோய் நிபுணர்கள் கூறுகின்றனர். எனினும் HPV தடுப்பூசி போடுவதன் மூலம் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க முடியும் என்கிறார் மருத்துவர் பூபதி ஜான். 5வது படிச்சுட்டு 6வது படிக்க போகிறாங்கள பெண்கள், அந்த 6வது ஹைஸ்கூலில் சேரும் போது போட்டுட்டோமா அப்படின்னம்னா அந்த வைரஸ் உள்ள நுழையிறத தடுக்க முடியும். அந்த கர்ப்பப்பையை அட்டாக் பண்ணுறது, அதாவது அந்த வாய்ப்பகுதியை தாக்குற அந்த வைரஸை இந்த வேக்சின் எதிர்க்கும். மனித பாப்பிலோமா வைரஸ் வகை 16 மற்றும் 18 மூலமாக பரவும் தொற்றால் உலக அளவில் சுமார் 70 விழுக்காடு பெண்கள் கர்ப்பப்பை புற்றுநோயால் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கும் புற்றுநோய் நிபுணர்கள் முன்கூட்டியே கண்டறிந்து சிகிச்சை பெற்றால் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை 100 விழுக்காடு குணப்படுத்த முடியும் என கூறுகின்றனர். நடுத்தர வயதில் ஈவன் 27 வயதிலிருந்து 45 வயது கூட இந்த வேக்சின் போடலாம். அந்த வேக்சின் 3 டோஸாக போட்டுக்கிறது நல்லது. அதுவும் வேலை செய்யுது, அதுவும் அந்த கர்ப்பப்பை புற்றுநோயை தடுக்குது. அதனால் சின்ன வயசில் போடுறது நல்லது. அதை தவறி விட்டோம்னா கண்டிப்பாக நடுத்தர வயசில் கண்டிப்பாக போட்டுக்கலாம். கர்ப்பப்பை வாயில் இருந்து சேகரிக்கப்பட்ட செல்களை பாப்ஸ்மியர் டெஸ்ட் அல்லது வைரஸ் பரிசோதனை மூலம் புற்றுநோய் இருப்பதை கண்டறிய முடியும் என மருத்துவத்துறையினர் கூறுகின்றனர். இந்த பரிசோதனைக்கான செலவு வெறும் 300 ரூபாய் மட்டுமே ஆகும் என்பதால் 40 வயதை கடந்த பெண்கள் ஆண்டுக்கு ஒருமுறை இந்த பரிசோதனையை செய்து கொள்வது புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறிந்து சிகிச்சை எடுக்க உதவும் என்பது மருத்துவ நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுகன்யா.